பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஆறுமுகம் வந்து அன்னபூரணி கிட்ட சொல்றாங்க, அம்மா நான் எந்த தப்பும் பண்ணல, இவங்க என் மேல இருக்க பர்சனல் வெஞ்சன்ஸை இதுல காட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் நீ சொல்றது உண்மையான அன்னபூரணி கேட்கிறாங்க. ஏமா என்னை நம்பாத மாதிரி கேள்வி கேட்கிற, நான் உனக்கு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை எப்பயாவது மீறி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க ஆறுமுகம் சொல்றாங்க. நீ எதை பேசுறதாலும் அப்புறம் பேசிக்க, வாயா இப்ப போலான்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை கூட்டிட்டு போறாங்க. இப்ப உடனே அன்னபூரணி வந்து பைரவி நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா, ஆறுமுகம் எல்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான்றாங்க. அத்தை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். அவரு நேத்து வரும்போது சேரும் சகதியமா அவர் துணி எல்லாமே அழுக்காதான் வந்தது. அதை கேட்டதுக்கு வயல்ல விழுந்துட்டேன்னு சொன்னாரு. மாதிரிதான் அவருக்கு காயமும் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இவரெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு கோவமா அங்க இருந்து போறாங்க. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறாளேன்னு சொல்லிட்டு சிவா கிட்ட வந்து சொல்றாங்க, பெரியம்மா முதல்ல வாங்க நம்ம போகலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பாக்குறாங்க. உடனே மகா வந்து எஸ்கி கிட்ட என்னடா எஸ்கி ஆறுமுகம் கத்தியால குத்திருக்கானு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. கத்தியால குத்துனது உண்மைதான், ஆனா ஆறுமுகம் கிடையாது நான் தான் சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா இல்ல நான் கிடையாது, ஆளை வச்சு நான் தான் குத்த சொன்னேன். ஏன்னா ஆறுமுகம் இருந்தாலாம் இந்த கல்யாணத்தை நடக்கிறதுக்கு நம்ம போடுற பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது, அதனாலதான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். சரி நான் இங்க இருந்தா அவங்களுக்கு சந்தேகம் வரும், நானும் அவங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இப்போ உடனே ஆறுமுகத்தை கூட்டிட்டு வந்து தரன்னு இழுத்துட்டு வராங்க. என்ன ஆறுமுகம் உன் நிலைமை இப்ப எப்படி மாறிடுச்சு பத்தியா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு நீ என்ன பேச்சு பேசின, இப்ப பத்தியா எப்படி வந்து நிக்க வேண்டிய நிலைமைன்னு சொல்லிட்டு. சார் நான் எஸ்ஐக்கு போன் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா, எல்லாம் எனக்கு தெரியும், அவர் உன்னுடைய ஆளுன்றது எனக்கு தெரியாதா, ஆனா இப்ப நீ போன் பண்ணா கூட பண்ண முடியாது, ஏன்னா அவர் உன்னுடைய ஆள் கிடையாது, அவரை நாங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், வேற ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு அவர் கிளம்பி போயிட்டாரு, இப்ப இருக்கிறவர் என்னுடைய ஆளு, நீ என்னதான் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியாது. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், முதல்ல இவர் வந்து வெப்பன்ஸ் ஏதாவது வந்து ட்ரெஸ்ல எதுவும் மறைச்சு வச்சிருக்காங்க செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. உடனே ட்ரெஸ் எல்லாமே கலட்டி செக் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இது எல்லாம் நீங்க செக் பண்ற மாதிரி தெரியல, என் மேல இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு, அப்படி கூட தான் வச்சுக்கப்பா, என்னப்பா இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க சிவாவும் வராங்க. அன்னபூரணி வந்து சார் எதுக்காக சார் என் பையனை இப்படி எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சிவா வந்து போலீஸை கேட்கிறாங்க, நீங்க சந்தேகப்பட்டு தானே இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க, அதுக்காக அவரை இப்படிதான் ட்ரெஸ் இல்லாம நிக்க வைப்பீங்களான்னு சொல்லி கேட்கிறாங்க. வெப்பன்ஸ் இருக்கா இல்லையா செக் பண்ணி பார்த்தோம், அவருக்கு ட்ரெஸ்ஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கொடுக்க வைக்கிறாங்க. இப்பெல்லாம் வந்து எதுவும் பண்ண முடியாது, திங்கக்கிழமைக்குள்ள அவர் எந்த தப்பும் பண்ணலன்றத நீங்க நிரூபிச்சாதான் அவரை கூட்டிட்டு போக முடியும், இல்லைன்னா கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிவாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பெரியம்மா நீங்க கவலைப்படாம இருங்க, நான் போயிட்டு என்ன ஏதுன்றதை எல்லாம் பார்த்து சிவாவை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே சஞ்சய் யோசிக்கிறாங்க. உடனே கூப்பிட்டு இங்க பாருங்க, அவன் கத்துற சவுண்ட் இங்க கேட்கணும், ஆனா யார் அடிச்சாங்கன்ற விஷயம் தெரியக்கூடாது, முகத்துல கருப்பு துணியை போட்டு அடிங்கன்னு சொல்றாங்க. ஆறுமுகத்தையும் அதே மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.